வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு, அதிகாரிகள் அமைச்சர்கள் இன்று ஆலோசனை. கடன்தாரர்களுக்கு வங்கிகள் வட்டி சலுகை தொகை நவம்பர் 5ஆம் தேதிக்குள் வழங்க ரிசர்வ் வங்கி உத்தரவு. இளநிலை பொறியியல் படிப்புக்கான முதலாம் ஆண்டு வகுப்பு வருகிற 23ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பகுதி இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என இந்தியா திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். வங்கிகள் நவம்பர் 5ஆம் தேதிக்குள் கடன்தாரர்களுக்கு வட்டி சலுகை தொகையை வழங்குமாறு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் வாங்கியவர்களின் 6 மாத தவணைகளை கொரோனா பெருந்தொற்று பரவலால் ரிசர்வ் வங்கி ஒத்திவைத்தது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த நிலையில் 6 மாத காலத்திற்கு வட்டிக்கு வட்டியை தள்ளுபடி செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. அதையடுத்து கடன்தாரர்கள் செலுத்திய கூடுதல் வட்டி தொகையை நவம்பர் 5ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவித்தபடி வங்கிகள் நவம்பர் 5ஆம் தேதிக்குள் கடன்தாரர்களுக்கு வட்டி சலுகை தொகையை வழங்குமாறு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் ஊரடங்கு வரும் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் பள்ளிகள் வரும் 16ஆம் தேதி முதல் செயல்படும் என்றும் கூறியிருந்தார். முதற்கட்டமாக 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் வரும் 16ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என்றும், பள்ளி கல்லூரி பணியாளர் விடுதிகளும் வரும் 16ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களும் வரும் 16ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களை திறக்க 2 வார கால அவகாசம் உள்ள நிலையில் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் இரு துறைகளின் அமைச்சர்களும் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளனர். வகுப்பறைகளில் கிருமி நாசினியை தெளித்து சுத்தப்படுத்துதல், மாணவர்களின் பாதுகாப்பு அம்சங்கள், அதற்கான ஏற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இளநிலை பொறியியல் படிப்புக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் வருகிற 23ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. 2020-21ஆம் கல்வியாண்டுக்கான பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. அரசு ஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட 93,000 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் கலந்தாய்வு முடிக்கப்பட்ட மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் 23ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்குவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. செய்முறை தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தொடங்கும் என்றும், பருவத் தேர்வுகள் மார்ச் மாதம் 8ஆம் தேதி தொடங்கும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளைப் போன்றே நடப்பாண்டிலும் பொறியியல் படிப்பில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக தெரிகிறது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகனுக்கு கூடுதல் பொறுப்பாக வேளாண் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்த அமைச்சர் துரைக்கண்ணு வேளாண்மை, வேளாண் என்ஜினியரிங், பட்டுப்பூச்சி வளர்ப்பு, கரும்பு வளர்ச்சி மற்றும் தரிசு நில மேம்பாடு உள்ளிட்ட துறைகளை கவனித்து வந்தார். முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று KP அன்பழகனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி இத்துறைகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு KP அன்பழகன் கவனிப்பார் என ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்துள்ள காஷ்மீரின் பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிலப்பகுதிகள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீரின் கில்ஜித், பல்திஸ்தான் பகுதிகளில் தேர்தலை நடத்தி அவற்றை பாகிஸ்தானின் மாகாணமாக இணைக்க அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அப்பகுதியில் இந்துக்கள், சீக்கியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது அடக்குமுறைகளும் மனித உரிமை மீறல்களும் நடைபெறுவதாக ஐநா மனித உரிமை குழுவிடம் இந்தியா புகார் அளித்துள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா,
பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கில்ஜித் பல்திஸ்தான் உள்ளடக்கிய லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று தெரிவித்தார். ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அதிகாரம் செலுத்த பாகிஸ்தானுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்றும் இந்தியா கண்டித்துள்ளது. இடஒதுக்கீடு கேட்டு குர்ஜார் சமூக மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ராஜஸ்தானில் 7 ரயில்கள் மாற்று பாதையில் திருப்பிவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு கேட்டு ஏற்கனவே அறிவித்தபடி ஞாயிற்றுக்கிழமை முதல் போராட்டத்தில் குர்ஜார் ஆர்க்சன் சமிதி அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து பரத்பூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து குர்ஜார் மக்கள் மீண்டும் தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அசோக் சந்தனா தங்களை சந்திக்க வேண்டும் என அவர்கள் நிபந்தனை விதித்துள்ளனர். குர்ஜார்களின் போராட்டம் காரணமாக தில்லி மும்பை ரயில் பாதையில் செல்லும் 7 ரயில்கள் மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. புதிய வேளாண் சட்டங்களால் ஏற்பட்டுள்ள விலையேற்றத்தை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய வேளாண் சட்டங்களின் விளைவாக விழா காலத்தில் இன்றியமையா பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இன்றியமையா பொருட்களை எவ்வளவு வேண்டுமானாலும் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என பெரு நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் காய்கறிகள் உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களின் விலையேற்றத்திலிருந்து மக்களை காக்க கேரள அரசை போல் காய்கறிகளுக்கு அடிப்படை விலை நிர்ணயிக்கும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என திமுக தலைவர் வலியுறுத்தியுள்ளார். 6 மாதங்களுக்கு பிறகு கோயம்பேடு பழ அங்காடி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து இன்று முதல் சென்னை கோயம்பேடு மொத்த பழ விற்பனை அங்காடியை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பழ விற்பனை அங்காடிகள் திறக்கப்பட்டுள்ளதால் வெளியூர்களிலிருந்து பழங்களை ஏற்றிய லாரிகள் கோயம்பேடுக்கு வந்தன. கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே அங்காடிக்குள் வாகனங்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டன. சமூக இடைவெளி உள்ளிட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு பிறகு பழக்கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் வியாபாரிகளின் எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே காணப்பட்டது. கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை அளிப்பதில் 4 ஆயுர்வேத மருந்துகள் பயனுள்ளதாக உள்ளது என்று அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இன்னும் சிகிச்சை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் பல்வேறு மருந்துகள் சோதனை ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் லேசான மற்றும் மிதமான கொரோனா பாதிப்புக்கு ஆயுர்வேத மருந்துகள் நல்ல பலன் அளிப்பதாக அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் மருத்துவர்கள் குழு கூறியுள்ளது. குறிப்பாக சில மாத்திரைகள் கொரோனா நோயாளிகளின் நிலையை மேம்படுத்துவதுடன் 6 நாட்களுக்குள் துரித ஆன்டிஜென் சோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்ற முடிவை தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 82,29,313 உயர்ந்துள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அளித்துள்ள தகவலின்படி நேற்று வரை மொத்தம் 11,07,43,103 பேர் கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 8,55,800 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. கொரோனாவிலிருந்து மொத்தம் 75,44,798 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் தற்போது 5,61,908 பேர் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா பாதிப்பு இறப்பு எண்ணிக்கை 1,22,607 உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்லறை திருவிழாவையொட்டி ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னோர்களை நினைவு கூறும் கல்லறை திருநாள் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் கல்லறை தோட்டங்களில் உள்ள தங்களின் மறைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை நடத்துவது வழக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்லறை திருவிழாவையொட்டி ஜார்ஜ் சாலையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கான கல்லறை தோட்டத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அங்குள்ள கல்லறைகளை சுத்தப்படுத்தி மலர் தூவி வணங்கிய கிறிஸ்தவ மக்கள் சிறப்பு ஜெபம் செய்து அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே பாசனத்திற்கு போதிய நீரின்றி சம்பா நெற்பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்த குடியாலத்தூர்
ஊராட்சிக்குட்பட்ட தெற்கு வெளி, வடக்கு வெளி, மேலவெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் போதிய நீரின்றி கருகும் நிலையில் உள்ளன. தற்போது கதிர்விட தொடங்கியுள்ள நிலையில் போதிய நீர் இல்லாமல் நெற்பயிர்கள் கருகிவிடும் நிலையில் இருப்பதால் சாகுபடிக்கு கடன் வாங்கியும் நகைகளை அடமானம் வைத்தும் பணம் பெற்று சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு போதிய மகசூல் இல்லாமல் நஷ்டம் மட்டுமே மிஞ்சும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வரை இப்பகுதியினருக்கு முறையாக சாகுபடிக்கு நீர் கிடைத்து வந்த நிலையில் தற்போது சாகுபடிக்கு நீர் இல்லாமல் போனதற்கு அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் 24 மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.